ஆல் வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வடம் வெரைட்டி. ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய வடம். இதில் வந்து நான் 2 டைப் காட்ட போகிறேன். ஒன்று வந்து பிளெயினாக போடுறது, இன்னொன்று வந்து மிளகா வத்தல் போட்டு கலராக போடுறது. அதில் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஸ்பைசியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்ல வெயில் அடிக்குது, நம்ம வீட்டுக்குள்ளேயே போடலாம். நீங்கள் போய் மொட்டை மாடியில் உட்காந்து வெயிலில் உட்காந்து போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹால்லேயே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆற விட்டிங்கன்னா ஈஸியாக இந்த வடமும் பண்ண முடியும். இது பேர் தளிர் வடம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. வெறும் அரிசி இருந்தால் போதும். இப்போ அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 அழகு தனியாக எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவை பாதி பாதி பிரிச்சிருக்கேன். இப்போ எப்படின்னா, இதை வந்து தனியாக நம்ம 2-3 வாட்டி அலசிடலாம். இதையும் அலசிடலாம். ஊற வைக்கணும். நல்லா ஒரு 4 hours to 5 hours ஊற வைக்கணும். அதில் ஒன்றுத்துக்கு மட்டும் நான் வந்து ஒரு 5-6 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா போட்டுக்கோங்க. இதை போட்டு இதை வந்து பிளெயினாக ஊற வச்சுருங்க. இதை ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். 4 to 5 hours நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னொரு வாட்டி நல்லா அலசிட்டு அரைச்சிடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடுறேன். இதை தனியாக வச்சுருங்க, இதை தனியாக வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரம் போட்டிருக்கு, இது காரம் போடாதது. உப்பு போட்டு அரைச்சி வச்சுடுங்க. தோசை மாவு பதத்தில் அரைச்சிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. இது நான் ஃப்ரைடே நைட்டு அரைச்சி வைக்கிறேன். இப்போது இந்த மிளகா போட்டிருக்கிறதுல வெள்ளை கலர் எள்ளு இது சேர்த்துருக்கேன். அப்புறம் எதுவுமே போடாத அந்த வெள்ளை மாவில் வந்து ஓமம் போட்டிருக்கேன். இப்போது இதுலேயும் கொஞ்சம் ஓமமும் சேர்த்துக்கலாம், இதில் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் ஓமம் மட்டும் போட்டுட்டு எள்ளு மட்டும் போட்டுட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு நான் அப்புறம் காட்டுறேன். நான் 2த்தையும் போட்டு கலக்கிட்டேன். உங்களுக்கு மாவோட அந்த தன்மையை காட்டுறதுக்கு இப்படி காட்டுறேன் பாருங்கள். நல்லா நீரிக்க தோசை மாவு கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோ. இப்போது நம்ம 2 days முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது எவ்வளோ டைட்டாக ஆகிடுச்சு அண்ட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாதா நல்லா குடிக்கிற தண்ணியை வச்சு நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கிடையில் இட்லி பாத்திரம், அதாவது இட்லி குக்கரை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் தளிர் வடம் போடுற ஸ்டாண்டுன்னு விற்குங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே ஸ்டீம் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், வாழை இலையில் ஒரு இதுவாக வச்சு நீங்கள் இதில் எழுதுறதுன்னு வாங்க, அதாவது அந்த தோசை மாதிரி அதை இது பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். மீன்வைல் இதை வந்து இந்த மாவை கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டைல்யூட் பண்ணிட்டேன். நல்லா இந்த ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். ஈவன் தோசை மாவோட கொஞ்சம் லிக்விடாக இருக்கலாம். இது ஒன்று. நான் அந்த வத்த மிளகா போட்டு அரைச்சல அந்த மாவையும் அந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வத்தலை பொறுத்தவரையும் நம்ம வீட்டில் ஹால்லையே நீங்கள் இந்த மாதிரி விரிச்சுட்டு ஃபேன் கீழே போட்டிங்கனாலே போதும். வித்தின் 1 or 2 days நல்லா காஞ்சிடும். வேணுன்னா கடைசி காயல் மட்டும் நீங்கள் வந்து ஒரு முரத்தில் வெயில் படுற இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கோ இல்லை வந்து சன்ரைஸ்க்கு முன்னாடியோ போய் மொட்டை மாடியில் போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போடலாம். இது எனி சீசன்லேயும் போடலாம். உங்ககிட்ட அந்த தளிர் வடம் செட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட்டு இட்லி செட் இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி தட்டு இட்லி செட் விற்கும்ல, இதில் கூட நீங்கள் நடுவில் ஊற்றி இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். ஸோ எதர் இது 2த்துல எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி 2மே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வாழை இலையில் ஒரு தட்டு மேலே இப்படி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து வைக்கணும். அது கொஞ்சம் டிடிஎஸ், ஏன்னா ஒன்று தான் பண்ண முடியும். இதுனா வந்து ஒரு செட்டில் வந்து ஒரு 5 அப்படி பண்ணி டக்குன்னு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா தட்டுலையும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த தட்டை வந்து கொஞ்சம் சீசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை ஊற்ற போகிறோம். நீங்கள் ஊற்றும் போது சைடில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு பிளண்ட் நைஃப் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்தி, வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நம்ம சொல்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா இதை தடவிடலாம், எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் மட்டும் நீங்கள் எடுத்து இப்போது இந்த மாவை ஊற்றணும். முன்னாடியே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல நம்மளோட மாவு, அதனால் கீழே விழுறதுக்கு, அதாவது கீழே சிந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும்.
மேபி ஒரு ஹாஃப் கரண்டி ஊற்றிக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு. இதை இப்படி ஊற்றிட்டு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே இறக்கிட வேண்டியதுதான். இதுதாங்க ப்ரொசீஜர். இப்போது ஸ்டீம் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ எடுத்துடலாம். ஒரு ஈடு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது எப்படி எடுக்கிறதுன்றத நான் காட்டுறேன். மீன்வைல் நான் அந்த 30 இட்லி செட்டில் இன்னொரு ஈடு ஊற்றிட்டேன். இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண அடுப்பில் வச்சிடலாம். இதை அப்படியே உள்ள ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் மூடியை வச்சு மூடிடுங்க. அடியில் மட்டும் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 2 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். நான் ஒன்று ஒன்றா ஸ்டீம் பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சிட்டே இருக்குங்க. சப்போஸ் சரியாக வேகலைன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கணும். அதனால தான் நான் இதை எடுத்து காட்டுறேன். நல்லா வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அழகாக மோல்லேருந்து கிளியராக வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா இப்போ இன்னைக்கு கார்த்தால போடுறோன்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நல்லா இந்த ஃபேன் காற்றுலேயே ஈஸியாக காஞ்சிடுங்க. செகண்ட் டே தான் ஆச்சு. எவ்வளோ அழகாக காஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வீட்டு ஹால்லேயே ஃபேனு கீழே போட்டிருக்கிறது. இது நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சத்தம் வருது பாருங்கள். இப்படி நம்ம எடுத்தோன்னா இந்த சத்தம் வரணும். இப்போ இதை நம்ம பொரிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போது நம்ம காஞ்ச அந்த வத்தலை பொரிச்சு பார்ப்போமா எப்படி வருதுன்னு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா இதை பொரிச்சாதான் நல்லா விரிஞ்சு பொரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா விரிஞ்சு அழகாக பொரிஞ்சிருக்கு. மெல்லிசாவும் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் வத்தலில் போட்டோம்ல அதையும் பொரிச்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா விரிஞ்சு பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அவுட்புட். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் என்ன ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், எள்ளு, கசகசா அது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். நான் எப்படி ஒரு 1.5 நாள் அதை புளிக்க வச்சனோ அது மாதிரி நீங்கள் 1.5 நாள் இல்லை 2 நாள் புளிக்க வைக்கணும். அந்த மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரை நல்லா ரன்னிங் கன்சிஸ்டன்சி நல்லா தோசை மாவை விட தண்ணியாக கரைச்சிட்டு நீங்கள் அந்த தட்டில் அப்படி லைட்டாக விட்டுட்டு இல்லைனா எழுதிட்டு அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுவும் இல்லைன்னா நம்ம இலை இருந்தால் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. கசகசா, ஜீரகம், அதுக்கப்புறம் ஓமம், வெள்ளை எள்ளு இது மாதிரி எது வேணாலும் போடலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் நமக்கு நல்லது. எப்போல்லாம் வந்து நம்ம வந்து வத்தலே இல்லைன்னா அப்பளமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த தள்ளிவடத்தை பண்ணி சாப்பிடலாம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி வீடியோவில் இந்த பாம்பே அப்பளம் டேஸ்ட் நமக்கு வரும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெயில் வேறு நிறைய செம்மையாக சூடாக இருக்குது. ஆனால் பட் நம்ம ஹால்லேயே கூட போட்டு ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.